ஆமா தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி தான் அதுவும் தங்கச்சி தான் நீ பேரு தங்கச்சி ரெண்டு பேரு நான் எதை யாரா கழிச்சு ரெண்டா பண்ண போதுமா பூவில் எடுத்தோம் இல்லையா பூவில் எடுத்தலாம்ல நல்லா க்ளீன் பண்ணுறோம் எப்பவுமே க்ளீன் பண்ணுறேன் இது ரவுண்டா போடலாமா ரெண்டா போடலாமா லைட்டாக போய் ஏற்றுறேண்ணா ஏன்னா ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கான் அதான் அழகாக இருக்கும் குழம்பு போடலாம் இதையா இது இந்த கண்டை நல்லா இருக்குண்ணா இது அந்த கண்டையோட இந்த கண்டை நல்லா இருக்கும் இந்த கலர் நல்லா இருக்கும் இந்த கருப்பு இருக்குல்ல அதை விட இது நல்லா இருக்கும் அப்படிங்க டேஸ்ட் வேற மீன் எடுத்து வாங்க நல்லா இருக்கு இல்லையா ரெண்டா கொண்டுலாமா நான் ஒரு மீன் மட்டும் உள்ள இருந்து எடுக்காதண்ணா ஒரு மீன் மட்டும் ஜிலேபி
அது ஸ்லைஸ் போட்டு அப்புறம் என்ன மீனே கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டா போட என்ன முடியும் தான் இருக்குது. வருஷத்துக்கு அப்புறம் படத்தை பார்க்க போட்டான். பாலா படம் போய் பார்க்கணும். படத்தை பார்த்து எல்லாருமே நல்ல ஒரு மனிதர், நல்ல குணம். பாலா, சூர்யா இவங்கெல்லாம் நல்ல மனுஷன். அஜித் நடிகர் விஜயண்ணா இதெல்லாம் இப்போதான் வராது. இவங்கெல்லாம் அப்போதுலேருந்து நல்லதை பண்ணிக்கணும். இனிமேல் தான் விஜயெல்லாம் பண்ணணும். விஜயெல்லாம் இவங்களோட அதிக பணம் இருக்குது. ஆனால் நல்லதுதான் பண்ணலாம். இனிமேல் தான் பண்ணி வெளியே வரணும். இனிமேல் அரசியல் வேலை வந்துட்டாரு. ஓட்டு அவருக்கு தான். ஓட்டு அவருக்குண்ணா. ஓட்டு அவருக்கு தான். விஜய்க்கு தான். அதை மாற்றம் சொல்லுவாரு. நல்லவங்க தான் நான் சொல்கிறேன். பாலா பண்ணுறது பாருங்க. எல்லாருமே பார்க்கணும். ஏன் ஓட்டேன் நானே இப்போ நாலு பார்க்க போகிறேன். மாற்றி அமைப்பையா வந்தவங்களே இருந்தவங்களே இருக்குங்க. இஎம்ஐ தான் போடுவேன். 1000 குற்றவாளியாக இருந்தாலும் வர வச்சு பார்த்தா நல்லவனா கேட்டாங்க. வராத முன்னே வந்துட்ட பிறகு அவன் எதாவது பண்ணாங்க. இல்லை யார் தான் நல்லவங்க போடு யோகினா இது என்ன குக்கர் சின்னம் என்ன விஜயகாந்த் எப்படி வந்து டிஎம் லபக்குன்னு தூக்குனாரோ எப்படி விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியே இல்லாமல் இப்படி ஒரு எதிர்கட்சியே கிடையாது தெரியுமா? விஜயகாந்த் உள்ள நுழைஞ்ச உடனே கூட்டணி போட்டு எதிர்கட்சி உடனே பார்த்தா அத்தனை வருஷம் கட்சியை தூக்கி போற கட்டி விஜயகாந்த் வந்து அந்த மாதிரி ஆப்பு காத்துருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்றாப்புல அவரே தினகரன். நான் என்னுடைய ஒப்பீனியன் கேட்டாங்க, நான் ஒப்பீனியன் சொன்னேன்.